கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே சென்னையில் வெயில் தாங்க முடியல, தமிழகத்தில் வெயில் அதிகமாக இருக்கு. அதில் இந்த மே மாதம் மிக கடுமையான வெயில் இருக்கும். ஏன்னா சூரியனுடைய வீட்டிற்கு செவ்வாய் வந்து அமர போறார். 10ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வந்து மேஷத்துல உட்கார போறார். அப்படி ஒரு உட்கார்ந்தாச்சுன்னா வெயில் மிக கடுமையாக போகிறது. அப்படி ஒரு அமைப்பு உண்டு. கத்திரி வெயில் தொடங்குறது. 5ஆம் தேதி நமக்கு சங்கடகர சதுர்த்தி, அதாவது நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவா, தந்தைக்கு உடல்நலம் பாதித்தவர்கள், இப்படி இல்லை தனியார் துறையில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள், யாருக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் விநாயகரை போய் வழிபடணும் நாளைக்கு தினம். அதுவே குழந்தை பாக்கியம் வணங்குறவாளும் நாளைக்கு தினம் போய் வழிபட்டால் பெரிய வெற்றி கிடைக்கும். விநாயகர் வழிபாடு இவ்வளவு அற்புதமான பலன்கள் தரும். விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். இல்லை மற்றவங்க பண்ணக்கூடிய அபிஷேகத்தை கண்களிலால் பார்க்கணும். பார்த்தாலே யோகம் தான். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், இந்த அமைப்பு எனக்கு இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னா அவர்கள் வீட்டில் விநாயகர் அகவல் படிங்க. நெட்ல போட்டுல விநாயகர் அகவல் கூகுளில் சர்ச் பண்ணல வரப்போறது. விநாயகர் அகவல் எடுத்து படிங்க. ஓம் சீத கழபசந்தாமரை பூம்னு ஆரம்பிக்கும். ஔவையார் எழுதியிருக்காங்க. அதை படித்தேனாலே அவ்வளவு நல்லது நடக்கும். எல்லா கோரிக்கைகளுக்கும் ஔவையார் கேட்டிருக்காது. ஒருத்தர் புத்திர பாக்கியம் வேணுமா, அதுல விஷயம் இருக்கு. ஒருத்தர் தொழில் நல்லா இருக்கணுமா, அதுல விஷயம் இருக்கு. அந்த விநாயகர் அகவல் படித்தாலும் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு திருவோண விரதம். திருவோண விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவா அவெல்லாம் திருவோண விரதம் இருக்கணும். ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கார். இது கிரக கூட்டணி. 12ஆம் இடத்துல இந்த கூட்டணி. சந்திர பகவான் எங்க இருக்கார்? அனுஷத்துல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பயணத்தை அவிட்டத்துல முடிக்கிறார். அப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதி தேவையான இருக்கணும். மேஷராசிக்காரா புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். 8ல சந்திரன் போறார். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பேசுவோம், அதை வச்சு நம்மளை அவமானப்படுத்துவாங்க சில பேர். நீ எல்லாம் கருத்து சொல்ல வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளை நடத்துவாங்க. இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியெல்லாம் பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும். 6ஆம் தேதியிலிருந்து நல்ல யோகம் காத்துட்டு இருக்கு. பாக்கிய ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் போற. 6ஆம் தேதிக்கு பிறகு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நீங்க அப்படி தயாராயிருவீங்க. தெம்பா எழுதிச்சு உட்காருவீங்க. 6ஆம் தேதியிலிருந்து பினான்சியலா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கூடும். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கு. புதன் பகவான் என்ன பண்றார்? ராசியில் இருக்கிற புதன் பகவான் 9ஆம் தேதி வரைக்குமே ஒரு ஹெல்த் இஷ்யூவை கொடுத்துட்டே இருப்பார். ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருதோன்னு கூட சில பேர் நினைப்பா. சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்பந்தமான தொந்தரவு, ஏதோ ஒரு குழப்ப மனசு. 9ஆம் தேதி அவர் ரிஷபத்துக்கு போன பிறகு நிம்மதி நிம்மதி நிம்மதி. பிசினஸ் ரீதியா புதிய முயற்சிகள் இந்த வாரம் எடுப்பது. எண்ட் ஆஃப் திஸ் வீக்லயே உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சு. வாக்கு பலிதம் 9ஆம் தேதியிலிருந்து வாக்கு பலிதம். சில பேருக்கு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் அது 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு. சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க போறது. சார் டிரான்ஸ்பருக்கு காத்திருக்கா? டிரான்ஸ்பர் கிடைக்க போறது. இடமாற்றத்தை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
6ஆம் தேதி 7ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் சந்திரன் போவதும் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்ப்பதும் நல்ல ஒரு பணப்பழக்கம், புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கலக்கம் தீர்வது, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வருவது, அவர்கள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது, இப்படி நிறைய செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, யோகத்துல எந்த யோகம் பெரிய யோகம் அப்படின்னு கேட்டா, நம்ம ராசிக்கு அதிபதி நம்ம ராசியில் இருக்கிறது பெரிய யோகம். சுக்கிரன் எப்படியாவது ஒருத்தர் ராசியை பார்த்துட்டாலே அவளுக்கு சக்சஸ் வரும். சுக்கிரனுடைய தொடர்பு வேண்டியிருக்கு. ஏன் காசு பணம் துட்டு வேணுமே, சுக்கிரனுடைய தொடர்பு இருந்தா தான் அது கிடைக்கும். சுக்கிரன் நம்ம ராசியில் இப்ப ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. நமக்கு யோகம். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடல்ல மீனாட்சி என்ற பெயர் எனக்கு சொன்னா வருங்க. மீனாட்சி அந்த மாதிரி சுக்கிரன் ஆட்சியா இருக்கு. நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். நீங்க ராணி. இப்போ உங்க அபிலாஷைகள் பூர்த்தியாகும். வாசனை திரவியங்கள்லாம் இந்த வாரம் நிறைய பயன்படுத்த வேண்டிய, ரொம்ப வாசனையா இருக்கணும். 4 பேர் பார்த்து இந்த கோடை காலத்துல வேர்வையோடு நம்ம செய்யக்கூடாது. நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கணும், நல்ல அவுட்ஃபிட்ஸ் இருக்கணும். அப்படி நிறைய வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணம் வரும். ரிஷபராசிக்காரா வீட்டுல ஊஞ்சல் கட்டி ஆடுகள், அப்படி ஒரு யோகம் உண்டு. ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு புதிய முயற்சியில நீங்க இறங்க போறீங்க. வேலையில ப்ரமோஷன் பத்திய ஒரு கம்யூனிகேஷன் வரப்போறது, அதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி காலையில கூட வச்சுக்கோங்களேன், இந்த நாட்கள்ல புது முடிவு எடுக்கப்படாது. திடீர் பண வருமானம் வரும், சந்தேகம் இல்லை. ஆனா புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வீட்டுல பெரியவா இருக்கா, அவ ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக பெற்ற தாயார் அவ உடல் நலத்துல கவனம் செலுத்தார். 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்குமே. 9ஆம் தேதியிலிருந்து யோகம் வந்துடும். 9-10 தேதிகள்ல நல்ல யோகம் உண்டு. உங்களில் சிலர் ஃபாரின் போவீர்கள், வெளியூர் பயணங்கள் அமையும், புதிய வீடு புக் பண்ணுவீர்கள். நீங்க இப்பவே இந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு போயிட்டீங்க. அப்படி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். ஏன்னா செவ்வாய் லாபத்தில் இருக்கார் இல்லையா, வீடு மனை வாங்குற யோகத்தை கொடுத்துருவார் இல்லையா. பூமியினால் லாபம்ங்கிறது இப்போ கிரகநிலைகள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். திருமணத்துக்கு வரன் அமையும் சார். 9ஆம் தேதி 10ஆம் தேதியெல்லாம் கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமையக்கூடிய நேரம். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாரம் முழுக்கவே நல்லா இருக்கும். எப்படி இருக்குமோன்னு கவலையே வேண்டாம், நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட தடைகள் எண்ட் ஆஃப் திஸ் வீக்லேருந்து விளையிடும். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் வரும். பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் தேடுற அப்படின்னு நல்ல ஒர்க்கர்ஸ் அமைவாங்க. வேறு மொழி பேசக்கூடியவர்கள், அவங்களை நிறைய பேரை வேலைக்கு எடுப்பீங்க. இப்போ மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் பலம், யார் பலமாக இருந்தால் வாழ்க்கை நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் பலமாக இருக்கு. புதனுக்கு வித்யாகாரகன் பேரு, புதனுக்கு புதுமைன்னு பேரு. இந்த புதன் பகவான் என்ன பண்ற, லாபத்துல இருந்துதான் இந்த வாரம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 9th அன்னைக்கு வரைக்கும் புதன் லாபத்தில் இருக்க. எஜுகேஷன்ல நீங்க என்ன முன்னேற்றம் எதிர்பார்க்கறீங்க? என் படிப்பு இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன், முன்னேற்றகரமான தகவல் உங்களுக்கு வரும். ஒரு காலேஜ் அட்மிஷன் எதிர்பார்க்குறீங்க, ஒரு முக்கியமான ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்லாம் விரும்புறீங்க. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேற இடத்துல கூட சிலருக்கு இருக்கலாம், இல்ல வேற கோர்ஸ் கூட எடுக்கலாம். ஆனால் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உறுதி. மிதுன ராசிக்காரங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம். இப்பவே பப்ளிக் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்க பிசினஸ்ல ஒரு ஃபேம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த புதன் லாபத்தில் இருக்காருன்னா
அது நல்ல வருமானத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். உங்களுக்கு தினசரி வருமானம் இப்போ உங்க பிசினஸ்ல அதிகரிக்கும், லாபமா இருக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சூரியனும் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார். தைரிய மனசு, எதையும் என்னால் எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும். விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 12ல் இருக்கார். ஒய்ஃபுடைய ஆசையெல்லாம் கேட்டு கேட்டு நிறைவேற்றுவீங்க. மகளுடைய ஆசைகளை கேட்காமலே நிறைவேற்றுவீங்க. இந்த ராசியில குரு இருக்கார். மகளுக்கு என்ன விருப்பமோ நீங்களே ஆசையா முன்னின்று செய்வீர்கள். நல்ல ஒரு விஷயம். நிறைந்த நன்மைகள் ஏற்பட போறது சார். மிதுன ராசிக்கு பிசினஸ் நல்ல லாபம் தருது. வேலை வாய்ப்பு, சில நெருக்கடிகள் இருந்துருக்கா அது சால்வ் ஆகுறது. உங்க லைஃப் பார்ட்னருக்கு வேலையில ப்ராப்ளம் இருக்கா சால்வ் ஆகுறது. குடும்ப வருமானம் பெருகுகிறது. அந்த சூழ்நிலைகள் இப்பவே ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்ல நேரம், பயன்படுத்திக்கோங்க. பெருமாள் வழிபாடு செய்யணும், வெற்றிகள் பெருகும். நிறைய பேருக்கு இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி அது ரொம்ப முக்கியம். அதுக்கு குறிப்பா நீங்க பாருங்களேன், வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் சில பேருக்கு பயணமே அமையும். அப்போ உங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்திக்கணும், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் இது நல்ல வாரம் தாங்க. என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் இருக்குங்க. ஆனா ஏதோ ஒரு சோர்வு வார தொடக்கத்துல இருக்கு. அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை, நீங்க நல்லா இருக்கீங்க. குரு பகவான் மெல்ல உங்க ராசியை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டார். நல்ல கிரகம் உங்க ராசியை நோக்கி வருது. வேற என்ன வேணும்? நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையினர் வள்ளுவர். அந்த மாதிரி நல்லவர் உங்களை நோக்கி வராருன்னா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி மழை உண்டு. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும். குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா அமையும். திருமண செய்தி நல்லா கூடி வரும். செய்தொழில் எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுத்துருவாங்க, அது மட்டும் கொஞ்சம் முணங்குவீங்க. இந்த பொறுப்பை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களே அப்படிம்பீங்க. இது 4-5 தேதிகள்ல. அதே நேரத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதியெல்லாம் பாருங்க, யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்றவாளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஹீட்டுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் அப்படி இருக்கும். ஹீட்டுனால சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் சில முக்கியமான நபர்களை சென்று நீங்கள் சந்திப்பீர்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். திருமண விஷயமும் கைகூடும். இப்போ 9ஆம் தேதி 10ஆம் தேதி இதெல்லாம் வரும். நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யணும் சார். இப்போ உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகணுமா, குலதெய்வ வழிபாடு செய்யணும். அப்ப இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது, நிம்மதி கிடைக்க போகிறது. முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 4ஆம் தேதி 5ஆம் தேதி 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அனுஷ நட்சத்திரத்துல பயணம் பண்றார். அனுஷம்னா சனியுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு மனப்பதட்டம், மன போராட்டம் 4ஆம் தேதி இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றேன், இந்த வாரம் நல்லா இருக்காதா? ரொம்ப நல்லா இருக்கும். பினான்சியலா பெரிய வளர்ச்சி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். செய்தொழிலில் லாபம் வரும். இதெல்லாம் இருக்கு. ஆனா மனப்பதட்டம் இருக்கு இந்த 4ஆம் தேதி. காரணம் என்ன? சனி பகவான் 8ல் இருக்க.
செவ்வாய் சனி சேர்க்கை வேற. செவ்வாய் எப்படிப்பட்டவர்? உங்கள் பாதகாதிபதியோடு அந்த சனி சேர்ந்திருக்க. செவ்வாய் பாதகாதிபதி, பாக்கியாதிபதினு சொல்றோம். அட்டமத்தில் உட்கார்ந்திருக்கார். பாதகம் அவர் தந்திரப்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். பெரிய பாக்கியத்தை அனுபவிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கும். ஏதோ ஒரு குழப்ப மனநிலை, ஏதோ ஒரு திருப்தி என்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா குரு பகவானுடைய பார்வை 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் மகளை பற்றி, உங்கள் மகனை பற்றி நிறைய சிந்திப்பீங்க. சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஒன்பதாம் தேதி 10ஆம் தேதி புதுசா வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அன்னைக்கு வேலை கிடைக்கும். அப்படி ஒரு யோகம் வருது. சுய ஜாதகம் அனுமதித்தால் போதும், அதுல யோகம் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனா ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் பல பேருக்கு இருக்கு. 9ஆம் தேதி 10ஆம் தேதி கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன லாபாதிபதி புதன் பகவான். அவர் இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். நல்ல விஷயம். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் 2வது கல்யாணம் இப்போ கூடி வரும். அந்த யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வருகிறது. அப்படி ஒரு யோகம், அந்த சூழ்நிலை அது நல்லா இருக்கு. பிசினஸ்ல வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்குரிய முயற்சியில பிறகுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிற பலருக்கு அந்த நாட்டில் சொத்து வாங்கிறான் என்னன்னு தோணும். அதுக்குரிய முயற்சியும் வெற்றி பெறப் போகிறது. வெளிநாட்டில் குடியிருக்கக்கூடியவர்கள் பழைய சொத்து வாங்குவது நல்லது. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் லாபாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்றார். மனசுல இருக்கக்கூடிய அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. உங்க கம்யூனிகேஷன் மட்டும் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது ஒண்ணு அதுல ஒரு ஆம்பிகியூட்டி இருக்கும். நீங்க சொல்றது ஒண்ணு, வெளியே போய் சேர்ற மீனிங் வேற. இல்லை நீங்க கரெக்டா சொன்னாலும் அர்த்தத்தோடு சொன்னாலும் பிறர் அனர்த்தமாக எடுத்துக்கொள்வது, ராங் மீனிங் எடுக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை ஆரம்பிக்கிறோங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும். ஆன்லைன் பிசினஸ் சிலர் பண்ணுவீங்க. பயணங்கள் அமையும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரும்போதெல்லாம் ஒரு புதுசா வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா அப்படின்னு தோணும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வருது. இந்த தேதிகளில் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நேரம். குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது. நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். சில பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கலப்பு திருமணங்களின் மீது ஈடுபாடு கூடும். புத்திரபாக்கியம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு 8ஆம் தேதிக்கு மேல அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அனுகூலமான தகவல்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரும். கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நல்லதொரு வாரம் இந்த வாரம். மே மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். ஆனா எதிரிகளை லாபகமா நீங்க சமாளிப்பீர்கள். நோய் நொடி தொந்தரவு இருக்கு. போ
அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. நோய் நொடிகள் இருக்கு, வெளிப்பட்டு குணமாகும். அதனால இப்ப வெளிப்படுற காலம் நோய் நொடிகள் சிலருக்கு இருந்துட்டு இருக்கும். அதே போல சிலருக்கு வரன் அமையும். 5ஆம் தேதி சிலருக்கு திருமணம் பற்றிய தகவல் வரும். ஒரு நல்ல மணமகள் அமையக்கூடிய தகவல் வரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய அமைப்புடன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கும். ஒரு ஜாதகத்துல புதன் 7ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல படித்த வரன், ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறது. 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு புதன் இருக்கு பிறந்த ஜாதகத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல சில மைனஸ் இருக்கிறது வேற, பிளஸ் நம்ம எடுத்துப்போம். ஒருத்தருடைய பிறவி ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ல புதன், அந்த கப்புள்ஸ்க்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி கடையில் 1000 சண்டைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சண்டைகள் இருக்கும், என்ன எலியும் முனையும் மாதிரி இருக்காங்க, இவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைப்போம். அப்படி இருக்காது, சேர்ந்தே வாழ்வாங்க. எவ்வளவு அடிதடியே குடும்பத்தில் நடந்தாலும் சந்தோஷமா வளராங்க. 7ல புதன் இருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்துல. யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்கணும். அப்படி இப்ப துளாராசிக்காரர்களுக்கு 7ல புதன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு வருது, திருமணத்துக்கு வரன் கூடி வருது, வெளிநாட்டில் படிக்கணுங்கிற ஆசைகள் கூடுறது, நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைக்கிறார்கள், புதுமைகள் படைக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது, பிசினஸ் டெவலப் பண்ணுவீங்க. அதனால மாத்தி யோசிக்கும் புதன் மட்டும், மற்றவெல்லாம் யோசிக்கிற மாதிரி யோசிக்காது. நாவல்டிங்கிறான் புதனை, எதையும் புதுமையை புகுத்தக்கூடிய திறமை அந்த புதனுக்கு தான் உண்டு. அந்த புதன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார், யோகா. பிசினஸ்ல புதுமையை புகுத்துவீங்க, கல்வியில புதிய கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. எது படிச்சா நாளைக்கு வெற்றி, அதை எடுத்து படிப்பீங்க. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரங்க. பிசினஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம் உடையவர் கிடைப்பார் பார்ட்னரா. உங்க லைஃப் பார்ட்னரை ரொம்ப புத்திசாலியா நடந்துப்பாங்க. நிறைந்த நன்மைகள் தரக்கூடிய வாரங்க. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் முக்கியம். 5ஆம் இடத்துல இருக்கார் செவ்வாய், சனியோடு சேர்ந்திருக்கார். வார துவக்கத்துல பாருங்க, 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடியை கொடுக்கும். பிள்ளைகள் சொல்படி கேட்க மாட்டாங்க. தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளைய பெற்றா கண்ணீர்னாரு கண்ணதாசன். அப்படி விருச்சிக ராசிக்காரங்க சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆபீஸ்ல எனக்கு ஒர்க் டார்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்குப்பாங்க, புதிய பொறுப்புகள் இருக்கும். அதுவே 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்க போறது, யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்கக்கூடிய நெருக்கடி 5ஆம் தேதி மாறும். 5ஆம் தேதியே சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் தேதியும் நல்லதா இருக்கும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இதெல்லாம் 5ஆம் தேதியும் இருக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. அதே போல 6, 7 தேதிகள்ல பண வருமானம் பலருக்கு நல்ல பண வருமானம் வரும். திடீர் வருமானம் சிலருக்கு வரும். 9ஆம் தேதி 10ஆம் தேதியெல்லாம் பயணங்கள் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அமையும். ஒரு பிசினஸ் ரீதியா, படிப்பு ரீதியா, மங்கள காரியங்களில் கலந்து கொள்ள பல செய்திகள் உங்களுக்கு வரும். பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இப்போ உண்டு. ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த ஏதாவது வேலைக்கு கூட சிலர் போயிட்டு இருப்பீங்க, இந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சா நல்லது அப்படின்னு செய்தி ஒரு எடுத்து படிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்துல வாரம் துவங்குகிற போது 4ஆம் தேதி 5ஆம் தேதி கொஞ்சம் செலவுகள் வைக்கும். வீட்டில் ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு, இல்லை அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லை, நம்ம ஹெல்த்துக்குள்ளே சில ப்ராப்ளம், அப்படிதான் வச்சுக்கோங்களேன். 4ஆம் தேதி 5ஆம் தேதி சிலருக்கு அப்படி இருக்கும். பர்டிகுலரா 4ஆம் தேதி கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
நிறைய விரயங்கள் ஆகுது. பட் இப்படித்தான் வாரம் இருக்குமான்னு அப்படிலாம் கவலைப்படாதீங்க. வாரம் அப்படிலாம் இருக்காது, நல்லா இருக்கும். 5ஆம் தேதி அன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் அருமையாக கூடி வரும். பிசினஸ் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு பரபரப்பாக இருந்துகிட்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் 9ஆம் தேதி 10ஆம் தேதியில நல்ல வருமானம் உங்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் வரத்து வரும். இந்த வாரத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க, கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் வாங்குவீங்க தனுசு ராசிக்காரங்க. மகர ராசி அன்பர்களே, நல்லதோர் வீணையை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோன்னு பாரதியார் கேட்டார். மகர ராசிக்காரர்களுக்கு இப்படி அப்படி ஒரு நிலை, நல்ல ஒரு திறமை உங்களுக்கு. சில நேரங்களில் திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன சார் இப்படியே லைஃப் போயிருமான்னு அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம் உருவாயின்னு இருக்கு. இப்ப ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து வாரத்தை துவக்குகிறார். 3ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது வேலைக்கான இன்டர்வியூ இந்த 4ஆம் தேதி மே 4 பலர் அட்டன் பண்ணுவீங்க. வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கும். வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாழ்க்கையை உருவாக்க போகுது. கொஞ்சம் தொண்டை கழுத்து வலி இருக்கும். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா 5ஆம் தேதி மாறுபடும். எஜுகேஷன்ல மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும். ஒரு அழகான பிளாட் வாங்கக்கூடிய சிந்தனைகள்ல 5ஆம் தேதி ஈடுபட போறீங்க. நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே போல 6ஆம் தேதி 7ஆம் தேதி தேதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணுவீங்க. திடீர் செலவுகள், திடீர் விரயங்கள், ஹெல்த் சம்பந்தமாகவோ அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு காரணம், இல்ல அரசு அலுவலகங்கள்ல நீங்க செலவழிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையோ மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். 7ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பிரேக்கப் ஆகிறது. பல மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் தேதி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அன்னைக்கு அமைதியாயிடும். காதலியோடு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வச்சுக்கப்படாது. 8ஆம் தேதி அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாம நிதானமா முடிவெடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்பாவுடைய ஹெல்த்ல அன்னைக்கும் பார்த்துக்கணும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரும்போது மகர ராசிக்காரர் ரொம்ப பரபரப்பா இருப்பீர்கள் இந்த வாரம். சில பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் நடக்கும். 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். புதுசா வீடு வாங்கணுங்கிற சிந்தனை வரும் மகர ராசிக்காரர்களுக்கு. இப்போ ஒரு நல்ல வீடு வாங்கணும் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு மருத்துவ ஆலோசனை எடுத்து முன்னேறுவீங்க. நிறைய நன்மைகள் 10ஆம் தேதி ஏற்பட துவங்கும். என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு தன லாபாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறது ஒரு விசேஷம். நிறைய முன்னேற்றங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட போறது. உங்களுக்கு ப்ரொஃபஷனலா முன்னேற்றங்கள் வரப்போறது. வார துவக்கத்திலேயே நல்ல தன வருமானம் இருக்கும். சிலருக்கு புதுசா வேலை கிடைக்கும்.
சிலருக்கு பிசினஸ் மூலம் நல்ல லாபம் இருக்கும், சிலருக்கு குடும்ப தொழில் செய்துக்கிட்டு இருப்பீங்க, அதனால நல்ல வருமானம் வரும். இதெல்லாம் 4ஆம் தேதியே நீங்க பார்க்க போறீங்க. அன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும். ஒரு பட்டாக்கு முயற்சி பண்றது, அரசு தொடர்பான விஷயங்களுக்கு முயற்சி பண்றதெல்லாம் நீங்க பல பேர் பண்ணுவீங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, பத்திரங்கள் தொடர்பான முயற்சிகள் பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், அல்லது கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை கிடைக்கும். 6ஆம் தேதி எந்த ஒரு விஷயத்திலையும் சூதானமா பேசணும், சூதானமா நடந்துக்கணும், வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருக்கணும். 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் யோகாதிபதியுடைய நாள், உங்கள் யோகாதிபதியுடைய நட்சத்திரம் அன்னைக்கு வீட்டுக்கு வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க, வீட்டை ரொம்ப அழகா வச்சுக்கிடுவீங்க, உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான உடைகள், நகைகள், வெள்ளியின் மீது ஈடுபாடு, வைரத்தின் மீது ஈடுபாடு, ஆபரண தங்கம், தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவதில் ஈடுபாடெல்லாம் கூடும். 8ஆம் தேதி தந்தையுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அரசு விஷயங்கள்ல அரசு அதிகாரிகள் எல்லாம் நீங்க பகைச்சிடக்கூடாது. 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நாள் கொஞ்சம் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். 10ஆம் தேதி நல்ல வருமானம் வரும், மனசுக்கு திருப்தியா வருமானம் வரும். சிலருக்கு பயணங்கள் அமையும். இந்த வாரம் கோபப்படாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல வாரம். பொருளாதார ரீதியாக உயர்வதற்கும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இந்த வாரம் காரணமா இருக்கும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. குறிப்பா வேலை ரீதியான முக்கியமான முடிவுகள் எல்லாம் நீங்க 4ஆம் தேதி எடுக்க போறீங்க. வேலையில ஒரு நெருக்கடி இருக்கலாம், ஒரு வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம். அந்த 4ஆம் தேதி அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி திருஷ்டி அதிகமா இருக்கும். 4ஆம் தேதி சுத்தி போட்டுக்கணும், நிறைய திருஷ்டி இருக்கும். சிலருக்கு அலுவல் நெருக்கடி இருக்கும், இடமாற்றங்கள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்க போற செய்தி கூட சிலருக்கு வரும். 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க பேச்சுல ஆளுக்கு தகுந்தாற் போல பேசுவீங்க. சாமர்த்தியமான பேச்சு, புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கும். பிசினஸ்ல ரொம்ப அழகா பேசுவீங்க, வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கும். 6ஆம் தேதி அன்னைக்கு சிலருக்கு புதிய வேலைக்கான முயற்சிகள் இறங்க போறீங்க. கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகளால் தொந்தரவு இருக்கும். சிலருக்கு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ், உடம்புக்கு என்னமோ பண்றதே அப்படின்னு 6ஆம் தேதி தோணும். 7ஆம் தேதி உங்களுக்கு பயணங்கள் அமையும், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும், திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்கள் மனைவி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், உங்கள் சகோதரி பக்கபலமாக இருப்பார், மகள் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் முடிவெடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் அது. 8ஆம் தேதி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ உங்க பேச்சில் இருக்கும். சிலர் அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கலாமான்னு பார்ப்பீங்க. ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு 8ஆம் தேதி இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளோட மோதல் போக்கு சிலருக்கு காணப்படும். 9ஆம் தேதி நிறைந்த லாபம் தரக்கூடிய நல்ல நாள். பிசினஸ்ல லாபம், அலுவலகத்துல ப்ரமோஷன், குடும்பத்துல சந்தோஷம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், காதல் விஷயங்களை கம்யூனிகேட் பண்றது, ப்ரப்போஸ் பண்றது, அதெல்லாம் அமையும். 10ஆம் தேதி உங்கள் பேச்சுல ஒரு வலிமை பிறக்கும், அத்தாரிட்டேட்டிவ் பேச்சு இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல செய்தி வரும்.
புதிய வீடுமனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் வரும். பூமி தொடர்பான, வீடு தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.